Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் பல பேருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெஸ்ட் வீடியோ எடிட்டர். சோ இத வந்து நம்ம பெஸ்ட் வீடியோ எடிட்டர்னு சொல்லலாமா இல்லாட்டி நல்ல வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவு ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்ளிகேஷன். அதாவது ஓட்டமாக்கே இல்லாம உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த வீடியோ எடிட்டருக்கு இருக்கு. சோ இந்த வீடியோ எடிட்டரை ஏன் ப்ரோ இவ்வளவு நாள் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டர்ல சின்ன அதாவது குறைகள் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு தந்த அப்டேட் காரணமாக இந்த குறைகள் பூராவும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அண்ட் இதன் காரணமாக இந்த வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து வீடியோவா மேக் பண்றேன். அண்ட் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த வீடியோ எடிட்டர் எதுன்னு. சோ இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த எடிட்டர் உண்மையாவே நல்லமா இல்லையான்னு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ எடிட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஷூட். இத வந்து பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடியோ எடிட் பண்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணாங்க. அதாவது நானும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த இன்ஷூட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இன்ஷூட்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நான் கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணிட்டு திருப்பி போனுக்கு போட்டு இன்ஷூட்ல போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதுக்கான காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட எடிட் பண்ணி முடிஞ்சோன்னு 1 GB 2 GB அதிகமா இருக்கும். பட் இன்ஷூட்ல போட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 700-800 MB குறைவாகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபைலை கூட கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இதுல யூஸ் பண்ணலாம்ங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுல சில குறைகள் இருந்துச்சு. வீடியோ எடிட் பண்ணும்போது சில குறைகள் இருந்துச்சு. அதாவது டிரான்சிஷன் எல்லாம் கொடுக்காம வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதாவது ஸ்பிளிட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. சோ ஆரம்பத்துல வீடியோ எடிட் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க கேட்ட உடனே சொல்ற ஒரு வீடியோ எடிட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா கைன்மாஸ்டர். இந்த கைன்மாஸ்டர்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டர்மார்க் தான். சோ அந்த வாட்டர்மார்க் இல்லாம அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நீங்க அதுக்கு ஒரு தொகை வந்து நீங்க கட்டாயம் செலுத்தி ஆகணும். இன்ஷூட்லயும் வந்து உங்களுக்கு மணி பே பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்ப சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆகாம இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு நல்ல ஒரு எடிட்டை வந்து செய்யக்கூடிய சான்ஸ் இருக்கு. இது சாதாரண ஒரு பர்த்டே கார்டு இல்லாட்டி பர்த்டே விஷயக்கு எடிட் பண்ற யாருக்கா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். சோ வாங்க அப்ளிகேஷன் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஷூட் வீடியோ எடிட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணனா ஓப்பன் காட்டும். இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான். அண்ட் இதில் வந்து ஃபைல் மேனேஜரை வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து அலோவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய வீடியோஸை வந்து இந்த இன்ஷூட்டுக்கு வந்து உங்களுக்கு எடுத்து எடிட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கடுத்து ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கடுத்து கொலாஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து வீடியோஸ் தான் ட்ரை பண்ண போறோம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்ஷூட் ப்ரோ வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். மந்த்லி வந்து 450 ரூபாய், இயர்லி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறதுனா கிட்டத்தட்ட 1550 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாவே ஒன் டைம் வந்து நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4675 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இது இல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஏற்கனவே எடிட் பண்ணி வச்ச வீடியோஸ் வந்து இப்படி ஷோ ஆகும். அது ஏன்னா டிராஃப்ட் வீடியோவாக தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நம்ம போடுவோம். அண்ட் இப்படி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸை வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இல்லாட்டி ஃபோட்டோஸை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நீங்கள் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னு கீழே இப்படி ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. நிறைய டூலில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொட்டேட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணலாம், வால்யூமை வந்து கூட்டி குறைக்கலாம். க்ரொப் டூலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரொப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர்ஸை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற வீடியோஸ் வந்து லோ லைட்டில் இருக்கலாம். அப்போ வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் ஓரளவு பெட்டரான வீடியோவாக கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரோ வெர்ஷனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லையும் சில எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் கூட உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணாமல் இப்படி
எஃபெக்ட்டை கூட யூஸ் பண்ணலாம். இது டிரான்சிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வீடியோலேருந்து ஒரு வீடியோ சேஞ்ச் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் வேணும், அதாவது எப்படி அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணலாம். இந்த பேசிக்னு இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் கீழே சூப்பர் அண்ட் அது கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வீடியோ குவாலிட்டியாக உங்களுக்கு எடிட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இதில் வந்து அதனுடைய சைஸ் வந்து குறைஞ்சாலும் ரெசல்யூஷன் வந்து எப்பயுமே குறையாம தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ட்ரக்கை வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து செட் பண்ணலாம், எந்தெந்த வீடியோஸ்க்கு வந்து வால்யூம் வேணும் வேணான்ட்டு. அண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா இதுலேயும் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பல எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ்க்கு வந்து ஆட் பண்ணணும்னா அதையும் உங்களுக்கு பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இதை நம்ம சேவ் பண்ண போனதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரெசல்யூஷனை வந்து உங்களுக்கு என்டர் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்க ரெசல்யூஷன் உங்களுக்கு அதிகம்னு தோணுதுன்னா 460p தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு சைஸையும் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். இல்லை அதுக்கு அதிகமாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டராக இந்த வீடியோ எடிட்டர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோஸை எடிட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்பீடை கூட கூட்டி குறைக்கலாம், உங்களுக்கு வந்து இதில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு சாதாரண வீடியோ எடிட்டரில் பண்ணணுமோ அந்த அத்தனை விஷயங்களும் இந்த இன்ஷூட் மூலமாக உங்களுக்கு பண்ணலாம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ எடிட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இதை பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டர்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவு ஓகேன்னு சொல்ற ஒரு வீடியோ எடிட்டர் சரி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். அண்ட் அதை வச்சு உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணலாம். அண்ட் யூடியூபர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதன் மூலமாக வீடியோஸ் எடிட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க யூடியூபர்ஸ்க்கு வந்து யாருக்குமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்காது. அப்ப வீடியோ எப்படி எடிட் பண்றது, எப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரேடியா பேஸ்ட் பண்ணி எப்படி இந்த விஷயங்களை செய்யறது அப்படிங்கறத ரொம்பவுமே ஈஸியா இந்த அப்ளிகேஷன்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதும் ரொம்பவுமே ஒரு ஈஸியான இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் இன்ஷூட் யூஸ் பண்றீங்கன்னா அவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எடிட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.